95% பேர் இன்னும் தர்பூசணி சாப்பிட்டு அதன் தோலை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். ஆனா நீங்க அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா தர்பூசணி தோலை தூக்கி எறியாம அதுல நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதற்காக முதலில் தர்பூசணியின் பச்சை பகுதியையும் சிவப்பு பகுதியையும் நீக்குங்கள். பிறகு தோலை இப்படி சிறிய துண்டுகளாக நறுக்குங்கள். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சூடாக்கி அதில் இந்த தர்பூசணி தோலை போட்டு நன்றாக கொதிக்க விடுங்கள். அதற்கு பிறகு ஒரு சிரப் பாகு தயாரிக்க வேண்டும். பிறகு அந்த தர்பூசணி தோலை அந்த பாகில் போட்டு 15 முதல் 20 வரை நிமிடங்கள் நன்றாக வேக விடுங்கள். இப்போது அடுப்பை அணைத்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதை 3 பாகங்களாக பிரித்தேன். 3 வேறு நிறங்கள் சேர்த்தேன். உங்கள் வீட்டில் உள்ள ஃபுட் கலர் ஐ பயன்படுத்தலாம். பிறகு அதை 2 முதல் 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் மீடியா ஹப் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.